ஓகே. ஸோ ப்ரீவியஸ் பார்ட்ல வந்து திருமூலர்னா யாரு, அவர் ஸ்பேஸ் ட்ராவல்ல என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறதுல அவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற சில விஷயங்கள் சொன்னேன். ரெண்டாவது வார்ம் ஹோல் அண்ட் பிளாக் ஹோல் டிஃப்ரென்சஸ்லாம் சொல்லியிருக்கேன். நவ் இந்த பார்ட்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, அவர் அந்த வார்ம் ஹோல்குள்ள என்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஹி யூஸ்ட் மெர்க்குரி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே மெர்க்குரி என்னன்னு தெரியும். லைக் தெர்மோமீட்டர்ல இருக்கும், நம்மளோட மிரர்லாம் வந்து மெர்க்குரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, பாதரசம். ஸோ அதை வச்சு தான் வந்து அவர் வந்து அந்த லைட் ஃபார்மே எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் அந்த பாதரசத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப அதாவது 7 நாளைக்கு அந்த பாதரசத்தை வேற சில மூலிகைகள் அப்புறம் மெட்டல்ஸோட சேர்த்து ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இல்லை, அந்த நூலில் இல்லை. ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு சின்ன மாத்திரை மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாதரசத்தை 14 டேஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த டைம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 7 டேஸ் ப்ராசஸ் பண்ணி இன்னொரு மெர்க்குரி உருண்டையை உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த ஃபர்ஸ்டா பண்ணார்ல 7 டேஸ், அதை வந்து சொரூக குளிகை அப்படின்னு சொல்றாரு. 14 டேஸ் பண்ணதை கமலினி குளிகை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சொரூக குளிகையை வந்து அவர் வாயில மாத்திரையா போட்டு முழுங்கிட்டு கமலினி குளிகையை மாலையா கோர்த்து தன் மேல அரைஞ்சிருக்காரு. அது போட்டதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அந்த லைட் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. ஆனா இவர் இந்த வார்ம் ஹோல் எப்படி கண்டுபிடிச்சாரு, அதை பத்தின டீடைல்ஸ், எங்க ஸ்பாட் பண்ணாரு, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நூல்ல இல்லை. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அதை போட்டோன்னு இஸ் கெட்டிங் த லைட் ஃபார்ம். அதை வச்சுட்டு அவர் அந்த வார்ம் ஹோலை ஸ்பாட் பண்ணி அதுக்குள்ள என்டர் ஆகுறாரு. என்டர் ஆன திருமூலர் என்னென்ன பார்த்தாரு, எத்தனை மல்டிவர்ஸ்க்குள்ள டிராவல் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த பார்ட்ல சொல்றேன். ஸ்டே டியூன், ஃபாலோ மீ ஃபார் நெக்ஸ்ட் part. Thank you.